சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த சத்தியத்தையும் அறிவீர்கள் அப்படின்றத கட் பண்ணிட்டு சத்தியம் உங்களை என்ன ஆக்கும் அப்படின்னு வச்சுட்டாங்க. நான் சொல்லுகிறேன், கவனிங்க, இந்த ப்ளூ பேண்ட்டுக்கும் கருப்பு பேண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இந்த கரு நீலம்னு சொல்லுவாங்க பாருங்க. என்ன நீலம்? கரு நீலம். கருப்பு பேண்ட்டுக்கும் கொஞ்சம் எப்படி இருக்கும், கன்ஃபியூஷனாகவே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இருட்டில் கருப்பு பேண்ட்டவும் போட்டுட்டு கரு நீல பேண்ட்டவும் ஒன்றா வச்சு பார்த்தீங்களா, எப்படி தான் இருக்கும்? கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுவேன், இல்லைப்பா இது கருப்பு இல்லை இது நீலம்தான் அப்படின்னு சொன்னால் கூட என்ன பண்ண மாட்டாங்க, இல்லை 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 கருப்பு தான் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஆனால் சத்தியம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? அதே ட்ரெஸ்ஸை வெளியே போட்டு வந்தியானா, கவனிங்க, வெளிச்சத்தில் கரெக்டாக காமிச்சு கொடுத்துரும். இது என்ன, அது என்ன. நான் சொல்லுகிறேன், சத்தியம் என்கிற வெளிச்சம் ஒரு மனுஷனுக்குள்ள போலன்னா அதுவும் ஒண்ணுதான் இதுவும் ஒண்ணுதான் இருப்பான். நான் சொல்லுகிறேன், சத்தியத்தை அறிவீர்கள். எப்படி அறிகிறது வேற, தெரிஞ்சுக்கிறது வேற, அது புரிஞ்சுக்கிறது வேற. சத்தியத்தை அறிவீர்கள், அந்த அறிவு தான் உங்களை கடனிலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, இல்லாமையிலிருந்து, குழந்தை பாருங்க மலட்டுத்தனமையிலிருந்து, வேலை இல்லாத திண்டாட்டத்திலிருந்து சத்தியத்தை அறிவீர்கள். அந்த அறிவு உங்களை எழுதி போட்டிருக்கணுங்க பாருங்க. நீங்க இதை தெரிஞ்சிட்டீங்களா சுதந்திர பறவை, நீங்க சுதந்திரவாளி, அடிமை கிடையாது, நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள். நீங்க ஃப்ரீடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஆண்டவர். சத்தியத்தை தெரியாம 1000 வருஷம் நீங்க வேற எங்கேயாவது போனாலும் சரி, நிச்சயம் விடுதலையாக முடியவே முடியாது. அதனால தான் சொல்றது, எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக நீங்க உபவாசம் இருங்க அப்படின்னாவே தெரிஞ்சுக்கலாம் இவர்கள் சத்தியத்தை என்ன பண்ணல, அறியவில்லை. எல்லாம் சொல்லுவோம், வேதத்தை தூக்கிட்டு சொல்லணும், உயர்த்தி சொல்லுவோம். எத்தனை பேர் கையில் பைபிள் இருக்கு? செல்போன் இல்லாத வீடே இல்லை, டிவி இல்லாத வீடே இல்லை. ஆனால் பைபிள் தான் என்ன இல்லை. ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்களா, அந்த 4 பேருக்கு என்ன இருக்குது? செல்போன் இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இருக்கு பாருங்க. நான் அதான் நினச்சிக்கிறது, ஆனால் பைபிள் தான் இல்லை அப்படின்ட்டு. சின்ன பசங்க கேட்டால் கூட என் பிள்ளை செல்போன் கேட்குறது வாங்கி கொடுத்துட்றாங்க. ஆனால் அதே சின்ன பையன் செல்போன் கேட்குறேன், இது பைபிள் கேட்குறானா? எல்லாம் சொல்லுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், அந்த வெளிச்சத்தின் அறிவு உங்களை விடுதலையாக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?